அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பல நாடுகளுக்கெல்லாம் சென்று தொழில் வளர்ச்சி அடைவதற்காக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வதற்காக இங்கு முன் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதல் மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது. அது முதல்வருடைய முழு முயற்சி இதற்கு ஒரு அடித்தள காரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்க உறுதி செய்கின்ற வகையில் அவர்கள் எடுக்கின்ற முயற்சி உண்மையிலே நாமெல்லாம் முதல்வருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சீரிய எண்ணத்தோடு சிறந்த முயற்சியோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது முதல்வர் அவரை செய்கின்ற இந்த நற்பணியை சிறுமைப்படுத்துகின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலீடு செய்வதற்கா தன்னுடைய இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். முதலீடை ஈர்ப்பதற்கா அல்லது தன் குடும்பத்திற்கு முதலீடுகளை செய்வதற்கா என்று கேட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளிநாடெல்லாம் சென்று வந்தீர்களே, தொழிற்திறன்களை சந்தித்தீர்களே, உங்களுடைய முதலீடெல்லாம் அங்கு நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எத்தனாயிரம் கோடி சம்பாதித்து நீங்கள் வெளிநாட்டில் பதுக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய மகன் மிதுன் அவர்களுக்கும் உங்களுடைய சம்பந்தி அவர்களுக்கும் தான் தெரியும். இப்படி நீங்கள் செய்கின்ற குற்றங்களை, தவறுகளை அடுத்தவர்கள் மீது பழிபோடுகின்ற இந்த துரோகத்தின் உச்சியில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை இந்த உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய அந்த குற்ற உணர்வை நீங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கதை சொல்வார்களே, ஒரு பழமொழி சொல்வார்களே, குதிரைக்குள்ளங்க அப்பன் இல்லை என்று. அதுபோல நீங்கள் செய்த தவறை நீங்களே இப்பொழுது சுட்டி காட்டி கொண்டிருக்கிறீர்கள். தமிழக மக்கள் வருகின்ற காலத்தில் உங்களை பற்றியும் உங்களுடைய செயல்பாட்டை பற்றியும் பழனிசாமி எப்படிப்பட்டவர் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இனி நீங்கள் அரசியலுடைய அஸ்தமனத்தின் காலத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தமிழ் மண்ணில், தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் உறுதுணையாக நிற்கும். தலைவர் வழியில் எங்களுடைய முதல்வர் அவர்கள் வெற்றி பயணம் மேற்கொள்வார். நன்றி, வணக்கம்.